திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 361. திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 104. ஆன்மா இந்த உலகச் சார்பு நிலை படிப்படியாக குறைந்து பின் கருவிகளின் மீளாத முழுமையான அருட்சார்பை பெறுவது அருள் விளக்கம் அல்லது உயிர் விளக்கம். அவ்வாறு ஆன்மா அதுவாய் அடங்கிக் கொண்டிருப்பதால் என்ன விளையும் என்றார். வெயிலில் துன்புற்றவனுக்கு நிழலை அடைய ஒரு தூய இடத்தை கண்டால் அதை அடைந்து அங்கே செல் என்று ஒருவரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த நிழலை அடைய வேண்டும் என்கின்ற இச்சை அது தானே ஏற்படும். அதுபோன்று குருவின் உபதேசம் பெற்ற உயிர் நிழல் போன்று இன்பம் தரும் திருவருளை பொருந்தி அதுவேயாய் அடங்கி நிற்கும் தன்மை அது பெறப்படுகின்றது. இந்த பிறவி துன்பமயமானது. பிறக்கும் பொழுதே துன்பானுபவத்திலேயேதான் நாம் பிறக்கின்றோம். பசி ஒரு துன்பம், நோய், முதுமை, சாவு, வேண்டாதவை விரும்பாதவை வந்தாலும் துன்பம், விரும்பியவை பிரிவதும் துன்பம், விரும்பும் ஒன்று கிடைக்காமல் போவதும் துன்பம். இப்படி நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் பெரும்பாலும் துன்பமே. இது பற்றியே நோயும் பிணியும் அருந்துயரமும் நுகர்வுடைய வாழ்க்கை ஒழிய தவம் என்று அருளினார் ஞானசம்பந்த பெருமானும். நாம் இந்த வினை எனும் துன்பக்கடலால் சூழப்பட்டு இருக்கின்றோம். உலகில் பிறந்தவர் அடைவது பெருகிய துன்பம், பிறவாதவர் அடைவது பேரின்பம். முன்னது பற்றினால் வருவது, பின்னது பற்று நீக்கத்தால் வருவது. அற்றது பற்றெனில் உற்றது வீடு, அற்றதன் பாசம் உற்றது உன்கழலே, அருள் துறை உரையும் பொருள் சுவைநாத என்றெல்லாம் அருளாளர்கள் உரைத்திருக்கின்றார்கள். நாம் சிற்றின்பத்தையே பேரின்பமாகவும் வீடு பேராகவும் கருதி புன்னெறியில் வாழ்கின்றோம். இந்த உடம்பு வினையில் வந்தது, வினைக்கு விளைவாக இருப்பது. புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது, மூப்பு விழிவுடையது, தீப்பினி இருக்கை, பற்றின் பற்றிடம், குற்றக் கொள்கலம், புற்றடங்கு, அவரின் செற்றச் சேக்கை, அவலக்கவலை. இந்த உடல் உலகப்பற்றை துறக்க வேண்டும். இது பற்றியே அப்பர் பெருமானும் வெயில் சுட்டிடும் போது என்றார். பிறவியில் நாம் எத்தனை துன்பப்பட்டாலும் அதை உணர்வதில்லை. அதை உணர்ந்தாலே உய்யும் வழி தேடுவோம். அந்த வருத்தம் வந்தபோது அந்த வெயில் வருத்தமே நல்ல நிழலை அடைய வேண்டும் என்ற இச்சையை ஏற்படுத்தும். அதை பெற்ற இடத்து நீங்காது அதில் தங்கி அனுபவிக்கவும் செய்யும். அதுபோல கருவிச்சார்பினால் ஏற்படும் பிறவி துன்பத்தையும் அதற்கான காரணமான அந்த ஆணவமல இருப்பும் குருவால் உணர்த்தப்படவே பிறவி வெப்பத்திற்கு அஞ்சி திருவருள் தரும் குளிர்ந்த நிழலில் இச்சை ஏற்படுகின்றது. இதை குருவருளால் பெற்ற இடத்து இதுவரை கண்டிராத அந்த பேரின்பம் அதிலிருந்து உயிரை நீங்காது இருக்கச் செய்கின்றது. கட்டு நிலையில் அவன் இவனாய் நின்ற முறையே முக்தி நிலையிலே இவன் அவனாய் நிற்றலே தான் அதுவாய் நிற்கும் தரமாகும். இவ்வாறு நின்றால் இவன் செய்யும் ஹிதம் அகிதங்கள் எல்லாம் யான் செய்யும் ஹிதம் அகிதங்கள் என்று எம்பெருமான் உடனாய் நின்று ஏன்று கொள்வான். இதனால் வினை ஏறாது. வினை நீங்கினால் பிறவியும் நீங்கும். எனவே இந்த பிறவி என்பது துன்பம் என்று முதலிலே உணர வேண்டும். கண்ணபுரம் மாலே, கடவுளிலும் நீ அதிகம், உன்னிலும் யான் அதிகம். ஒன்று கேள், முன்னமே உன் பிறப்பு 10ஆம், உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லை, என் பிறப்பு எண்ணத் தொலையாதே என்று அருளுகின்றார் கவி காளமேகம். புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே, புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன் என்று அருளுகின்றார் அப்பர் பெருமான். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கச்சி ஏகம்பநாதனே என்று திரு ஏகம்ப மாலையிலே பட்டினத்து சுவாமிகள் அருளுகின்றார்கள். ஈன மிகுத்து
உள பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமையென வகையாக ஞான அருள் தனை அருளி வினைதீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே என்பது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ். பாவையுடன் இருந்த பரமயோகி யானொன்று உணர்த்துவான் எந்தை மேனாள் அகிலலோகமும் அனந்தயோனியும் நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி எனை பல யோனியும் நினைப்பரும் பேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்திலாதவர் இல்லை யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை முந்து பிறவா நிலனும் இல்லை அவ்வையின் இரவா நிலனும் இல்லை பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை யான் அவை தம்மை தின்னாது ஒளிந்ததும் இல்லை அனைத்தே காலமும் சென்றது யான் இதன்மேல் இனி இழைக்குமாறிலேன் நாயேன் என்று திரு கழுமல மும்மணி கோவையிலே பட்டினத்து சுவாமிகள் அருளுகின்றார்கள். அப்படி பிறவி வெப்பத்திற்கு எம்பெருமான் திருவருளே குளிர்ச்சியான நிழலாக இருந்து அருளுகின்றது. சுழலார் துயர் வெயில் சுற்றிடும்போது அடித்தொண்டர் துண்ணும் நிழல் ஆவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து கழலா வினைகள் கழற்றுவ காலவனம் கடந்த அழலார் ஒளியென காண்க ஐயாரன் அடித்தளமே என்பது எம்பிரான் அப்பர் சுவாமிகளின் திருவாக்கு 4ஆம் திருமுறை. அப்படியென்றால் இந்த பிறவி வெப்பத்துக்கெல்லாம் அரிய நிழலாக இருக்கின்றதே திருவருள். அந்த திருவருளை இதுவரை உயிர் தேடாமல் இருக்கின்றதே அதற்கு என்ன காரணம் என்றால், பித்த நோய் இருக்கும்போது நாக்குக்கு இயற்கையாகவே இனிப்புச் சுவை உடைய பால் கசப்பாய் தோன்றும். பித்த நோய் நீங்கிய போது தித்திப்பை கசப்பாக காட்டிய அந்த பித்தம் நீங்கிய போது பாலானது உள்ளவாறு தித்திப்பாகவே விளங்கும். பித்த நோய் உள்ளவனுக்கு இயல்பான இனிப்புச் சுவையும் அந்த பித்த நோய்க்கு மருந்தாகவும் உள்ள பால் கூட பசும்பாலானது பித்த கோபத்தை தணிக்கும், வாத தோஷத்தை குணப்படுத்தும். 7 நீக்கிய பால் அக்னிமந்தமும் 7 தாதுக்களின் ஜீரணமும் உண்டாகும், வாத பித்த கபதோஷங்கள் நீங்கும் என்று தமிழ் மருத்துவ நூல்கள் கூறுகின்றன. எனவே இயற்கையாகவே இனிப்புச் சுவையுடைய பால் கூட, அந்த பித்த நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற பால் கூட பித்த நோய் இருப்பவருக்கு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நோய் நீங்கிவிட்டால் அந்த பாலின் இயற்கையான உண்மையான தித்திப்புச் சுவையை அந்த நாக்கு உணரும். அதுபோல உயிர் அனுபவத்துக்கு கருவியான அதன் அறிவில் ஆணவமல அழுக்கும், அது நாக்கில் பித்தம் போல இந்த ஆணவமல அழுக்கும் மற்றைய மலங்களும் நெல்லுக்கு முளையோடு தவிடு உமி போல மம்மர் செய்து அந்த அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் நிகழ்த்தி நிற்கும் போது இந்த மல நோய்க்கும் பிடிவாதம் மந்தபுத்தி இவற்றுக்கும் மருந்தாய் நின்று மரக்கருணையும் அறக்கருணையும் ஆகிய சிகிச்சை புரிவது திருவருள். அந்த திருவருள் பற்றிய செய்திகளும் திருவருள் பற்றி சிந்தனையும் மலநோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு வெறுப்பாகத்தான் தோன்றும். ஆன்ம நோயாகிய மலக்குற்றம் நீங்கிய சுத்த நிலையில் அதே திருவருளும் அதை பற்றிய செய்திகளும் இத்திருவருளை வழங்கும் சிவமும் சிவத்தை பற்றிய சிந்தனையும் சிவபெருமான் அடியார்களும் மகிழ்ச்சியை, உவப்பை, ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள். அவரை நினைதொறும் காண்தொறும் பேசுந்தொறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும். நம் அறிவில் ஆணவம் உள்ளவரை அதன் அதோநியாமிகா சக்தியானது நமது போத்திருத்துவத்தை நிகழ்த்தி விஷய இச்சையை மிகுதியாக ஆக்கும். அந்த நிலையில் நமக்கு உலகமும் இந்த உடலுமே உற்ற துணையாய் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். நம்முடைய அறிவு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை உடையதாக காமம், வெகுளி, மயக்கம் போன்ற குற்ற கொள்கலனாய் இருக்கும். பிரவிற்த்தி மார்க்கம் எனும் பிறப்பு வழியே அதுவே மிகச்சிறந்தது என்று தோன்றும். நாகத்தால் விழுங்கப்பட்ட நகை மதி போல போகத்தால் விழுங்கப்பட்டு உலைப்படும் இளவெந்நீரின் உளம்மகள் கமடம் போல இந்த உயிரின் நிலைமை இருக்கும். மூல மந்திரம் ஓதல் இங்கு இலை, ஈவது இங்கு இலை, நேயம் இங்கு இலை,
மோனம் இங்கு இலை, ஞானம் இங்கு இலை. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூக்கன் என்ற ஒரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலமும் குண ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி, வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி என்று பழனி திருப்புகழிலே அருணகிரிநாத பெருமான் கூறுவது போல, நமக்கு இந்த உடல் இதுவே உற்ற துணையாக, இந்த உலக போக பொருட்களே உற்ற துணையாக, இவற்றுக்கு தீனியிடுபவர்களே உகந்தவர்களாக இருப்பார்கள். நமக்கு உண்மையை கூறி திருத்துபவர்களும் அவர்களது அறிவுரையும் நமக்கு அந்த நிலையிலே சற்றும் பிடிப்பதில்லை, விரும்புவதில்லை. அது மிகவும் கசப்பானதாகவே தோன்றுகின்றது. எனவே தீய துன்பத்துணையே இன்பத்துணையாகவும், நல்ல இன்பத்துணை துன்பத்துணையாகவும் உணர்கின்றார். எனவே ஆன்ம அறிவிலே மலம் இருக்கும் வரை சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள், திருவருளை பற்றிய சிந்தனைகள், சிவனடியார்களை பற்றிய சிந்தனைகள், பேச்சுகள், செய்திகள், இவை அனைத்துமே நமக்கு விருப்பமானதாக இருப்பதில்லை, கசப்பானதாக இருக்கும். எப்படி என்றால், அந்த பித்த நோய் கொண்டவருக்கு பால் கசப்பது போல. அதுவே அந்த பித்த நோய் நீங்கிவிட்டால், ஆன்மாவில் இருக்கின்ற அந்த ஆன்ம அறிவிலே இருக்கின்ற மலம் அது நீங்கிவிட்டால், குற்றம் நீங்கிவிட்டால், பித்த நோய் நீங்கியவருக்கு பாலின் உண்மையான தித்திப்பு உணரப்படுவது போல், குற்றம் நீங்கிய ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் திருவருள், சிவன் அடியார்கள் பற்றிய செய்திகளும் சிந்தனையும் உள்ளவாறே தித்தித்து இருக்கும். எனவே தனக்கு என்று நிழல் இல்லாமல் தூயதாக ஒளி முழுவதையும் வாங்குகின்ற, ஊடுருவச் செய்கின்ற ஸ்பட்டிக தூண் போல இந்த உயிர்கள் திருவருள் ஞானமே தனக்குரிய ஞானம், சிவஞானமே தனக்குரிய ஞானம் என்று சிறிதும் ஐயம் திரிபு உணர்ச்சியின்றி பற்றி நிற்கும் என்றால், ஆணவமலமாகிய இருள், இந்த ஆணவமலமாகிய இருள் அஞ்ஞானம் மற்றும் விபரீத உணர்வுகளுக்கு காரணமானது. அத்தகைய ஆணவமலமாகிய இருள் அவனிடத்து முனைத்து நில்லாது மடங்கி அடங்கி நிற்கும். குற்றமில்லாத தூயதான நல்ல ஸ்பட்டிகத் தூணானது சூரியனுடைய ஒளியை தனதாக முழுவதும் கவர்ந்து நிற்கும். அந்த நிலையில் அதனுடைய நிழல் சிறிதும் தோன்றாது. ஆனால் அந்த ஸ்பட்டிகத்தில் அழுக்கு இருந்தால், அந்த அழுக்கின் காரணமாக அதன் திண்மைக்கு ஏற்ப அதனிடம் நிழல் உண்டாகும். அதுபோல உயிர் அறிவு தூயதாக இருந்தால் சிவஞானமே தனக்குரிய ஞானமாக கொண்டு அதிலே அடங்கி நிற்கும். அவ்வாறு அடங்கி நின்றால் அஞ்ஞானம், விபரீத உணர்வுகளுக்கு காரணமான ஆணவமலமாகிய இருள் இதனிடம் முனைத்து நில்லாமல் அடங்கி கிடக்கும். அப்படி இல்லாமல் உயிரின் அறிவில் ஆணவமலமாகிய அழுக்கு இருக்கின்றது என்றால், அந்த ஆணவத்தின் திண்மைக்கு ஏற்ப இருளாகிய துன்பத்திற்கு ஏதுவான யான், எனது என்ற அஞ்ஞான விபரீத உணர்வுகள் உண்டாகும். எனவே இந்த முத்தர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்றால், எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்று விவேக சிந்தாமணி கூறுவது போல, இந்த ஞானிகள், அதாவது ஆன்ம அறிவிலே மலம் நீங்கப் பெற்று சிவஞானம் பிரகாசிக்கின்ற ஞானிகள், அவர்களினுடைய உடல் வினைவழி செயல்பட்டாலும் அவர்களது சிந்தை முழுவதும் உயிர் துணையாம் இறைவனையே பற்றி நிற்கும். அலைகளை உடைய நீரிலே நின்றாலும் தாமரை இலையில் நீர் தங்கி நிற்காது. அதுபோல வருத்தத்தை தருகின்ற ஐம்பொறிகளோடு இந்த ஞானிகள் சேர்ந்திருந்தாலும் இந்த ஞானிகளை துன்பம், பிறவிக்கு ஏதுவான ஆசை, கோபம் முதலியன அடிமை கொள்ளாது. இந்த ஞானிகளும் அவற்றின் வசப்படாமல் சிவத்தின் வசப்பட்டே நிற்பார்கள். அப்படி மலமற்ற ஞானியர்களினுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால், இருளிலே நடக்கின்ற ஒரு நல்லவன் ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி அது வழிகாட்டும் அதையே தனக்கு துணையாக அந்த தீப்பந்தத்தை தனக்கு முன்னே கொண்டு அதன் பின்னால் அந்த தீப்பந்தத்தால் காட்டப்படும் பாதையை அறிந்து அதன் வழி செல்வான். அதுபோல அவன் அப்படி நடந்தால் அவனுக்கு அந்த பாதையும் பொருளும் தெளிவாக தெரியும். அதுபோல திருவருள் விளக்கம் பெற்ற ஞானியர்கள் முக்தி வழியில் செல்லும் போது எதை அறிந்தாலும் அனுபவித்தாலும் இது திருவருளால் நிகழ்ந்தது என்ற மெய் உணர்வை முன்னிறுத்தி
எங்கும் அரண் ஆணையே ஆணையே காண் என அதன் பின்னே தங்கி தத்போதமாகிய உயிர் உணர்வு அடங்க நிற்பார்கள். அதனால் அவர்கள் வினை பயனையும் சிவப்பிரசாதமாக ஏற்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் பக்தி வசப்பட்டு தன்பணி நீத்து அருள்வழி நிற்பதால் வினை பயன் கூட அவர்களுக்கு சிவபுண்ணியமாய் சிவபோகமாய் விளைந்து முக்திஹேதுவாய் நிற்பதால் அவர்களுக்கு முக்தி நெறியும் மெய்ப்பொருளாகிய சிவக்காட்சியும் தெளிவு பெற்று நிற்பார்கள். நனவை நாதாதி வைத்து பிணமாம் மலத்தினை பின்வைத்து என்று திருமந்திரம் இதனை கூறுகின்றது. எனவே பாசஞானமோ பசுஞானமோ சிவத்தை காட்டாது. சிவஞானம் ஒன்றே சிவத்தை தரிசிக்கச் செய்யும். சிவத்தை அனுபவிப்பதற்கு வியஞ்சகமாய் நிற்பது சிவஞானம் ஒன்று மட்டுமே. இறைவனுக்கு என்று இருக்கின்ற இயல்பான கருணையினால் உயிர்கள் பக்குவமுற்ற காலத்திலே குருவாக இறைவனே எழுந்தருளி உயிர்களின் மலம் அகற்றி சிவஞான விளக்கமும் பேரின்பமும் தந்து உதவுவார் எம்பெருமான். ஆனால் உயிர் அதனை தானே பெற்றது என்று கருதக்கூடாது. அப்படி கருதினால் அது திரிபுணர்ச்சி ஆகும். அப்படி கருதினால் உயிர் விளக்கமும் பேரின்பமும் பூரணமடையாது, குறைவுபடும். அதனால் அந்த உயிர்க்கு எந்த பயனும் இல்லை. எனவே உணர்த்தினால் உணர்வதும் செலுத்தினால் செல்வதுமான உயிர் பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் பேரின்பத்தை பெற முடியாது என்று வலியுறுத்தப்படுகின்றது. இது பற்றிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள்ள அடையல் உற்று இருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல் வலை யானைப்படும் என மொழிந்தவர் வழி முழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவை என் இடைப்பொருளை கயல் இனம் சேலொடு வயல் விளையாடும் கழுமல வள்ளநகர் கண்டு கொண்டேனே என்று அருளுகின்றார். அப்படிப்பட்ட சிவபோகத்தை இந்த உயிரானது தானே அடைந்துவிடும் என்று முயற்சி செய்தால் முயல் அகப்படும் வலையில் யானை அகப்படும் என்று சொல்வது போல ஆகிவிடும். எனவே காமியச் செயலோ நிஷ்காமியச் செயலோ எதுவாக இருந்தாலும் அது அவனது கருணை காரணமாக அன்றி அந்த செயல்களது ஆற்றல் காரணமாக அன்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் வயமில்லாத அகர்த்தாவான உயிர்களுக்கு அறிவும் செயலும் அனுபவமும் இறைவனாலேயே உண்டாகின்றது. ஏகமாய் நின்று இறையடிகள் ஒன்றுணர போகமாய் தான் விளைத்த பொற்பினான் என்று அது உலக போகமோ சிவபோகமோ எந்த போகமாக இருந்தாலும் எந்த நிலையிலும் இறைவன் கொடுக்க உயிர் பெருமே அன்றி இந்த உயிர் ஒரு காலம் தானே எந்த இன்பத்தையும் பெறுவதில்லை. அப்படி உயிர் தன் வயம் இழந்து சிவம் வசப்படுதலினால் தான் அந்த இன்புறு நிலை என்பதை எய்த பெறும். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.